ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனுவல் பிளானர் எப்போ வரும், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், பாலமித் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் 15 அன்னைக்கே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வரல. ஸோ எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் யோசித்துட்டு இருக்காங்க. ஸோ 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னங்கடா இன்னும் ஆனுவல் பிளானர் வரல, ஸோ வந்தாலாவது குரூப் 4 எப்போ வரும், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாமே, ரிவிஷன் பண்ணிக்கலாமேன்னு ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ அவங்க வேணால் இதை நினச்சி கவலைப்படலாம். ஸோ டிசம்பர் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளைக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா படிக்காதவங்கெல்லாம் யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஐயோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சேன்னு சொல்லி அதை உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதாவது நான் 2 வருஷம் 3 வருஷம் படித்து முடிச்சிட்டேன், இப்போ 2-3 தடவை ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம். மற்றவங்க நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு பாதி முடிச்சிருக்கேன், ஒரு முக்கால்வாசி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஸோ அவங்கெல்லாம் என்னது, குரூப் 4 சிலபஸை தரவாக படித்து முடிச்சிருக்கணும், ஒரு 2 டீப்பாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம குரூப் 4ல் நமக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம்னு நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ என்னது, கண்டிப்பாக 2-3 டைமாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ படிக்காதவங்கெல்லாம் இதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஸோ டிசம்பர் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க யாரும். ஸோ வரலைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது டிஎன்பிசி வெப்சைட்டில் மெயில் போட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசித்து கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது கவலைப்படுறவங்க கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் படிக்கிறவங்கள பாருங்கள், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உட்காந்து படித்து முடிச்சிருவாங்க. ஸோ அவங்க தான் போஸ்டிங்கே வாங்குவாங்க. ஸோ நம்ம வேலை படிக்கிறது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நம்மளை படிக்க விடாமல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நிறையா டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் யோசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், வருஷம் போகிறதே தெரியாது. இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து பாருங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் போய் எக்ஸாமில் உட்கார குறைஞ்சது 2-3 வருஷம் ஆயிரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு 1 வருஷம், திருப்பி நம்ம எக்ஸாம் எழுதி அது ரிசல்ட் திரும்ப நம்ம போய் போஸ்டிங்கில் உட்கார்றதுக்கு 2-3 வருஷம் ஆயிரும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த இதை பற்றியும் யோசிக்காமல் உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். இந்த பாலமித் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குரூப் 4ல் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா வீடியோவும் இந்த சேனலில் வரும். நீங்கள் அதாவது பாலமித் டிஎன்பிசி அகாடமி சேனலை ஓப்பன் பண்ணால் குரூப் 4க்கு தேவையான A to Z எல்லா வீடியோவுமே இதில் இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உட்காந்து படிங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. யோசித்து உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ காலம் எப்படின்னா பொன் போன்றது. ஸோ நீங்கள் உங்களால் போன செகண்டை திரும்ப கொண்டு வர முடியாது. அப்புறம் ஐயோ 1 மாதம் முடிஞ்சு போச்சேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால உட்காந்து படிங்க. குரூப் 4 சிலபஸை முதல்ல தரவாக படித்து முடிங்க. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குரூப் 4ல் மார்க் வரும். அந்த சும்மா 160 கொஸ்டின் 150 கொஸ்டின் போடுற வேலையே இருக்கக்கூடாது. 200க்கு 200 கொஸ்டினுமே எப்படி நம்ம அடிக்கலான்றதான் பற்றி தான் யோசிக்கணும். 200க்கு 200 டார்கெட் வச்சாதான் நம்ம ஒரு 190 கொஸ்டினாவது போடணும். சும்மா கட் ஆஃப்க்கு கடைசியில் இருந்துக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. போனால் ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு நம்ம தரவாக படிக்கணும். ஸோ படிக்கிறது தான் உங்கள் வேலை. ஸோ தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை படிக்க வைக்கிறது என்னோடய பொறுப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.